வந்து ஸ்லோகம் 5. திருஷ்டகேதுஷேகிதான காசிராஜஷ வீரியவான் புருஜித் குந்தி போஜஷ ஷைப்யஷ நரபுங்கவ. திருஷ்டகேது ஷேகிதானன் காசிராஜன் ஷா மேலும் வீரியவான் பலமிக்க புருஜித் குந்தி போஜன் ஷா மேலும் ஷைப்யன் சா மேலும் ந புங்கவ மனித சமுதாயத்தின் சிறந்த வீரர்கள். மேலும் திருஷ்டகேது சேகிதானன் காசிராஜன் புருஷித் குந்தி போஜன் ஷைப்பியன் போன்ற சிறந்த பலமிக்க போர் வீரர்கள் பலரும் உள்ளனர். இப்போ வரைக்கும் நம்ம பீமன் அர்ஜுனன் இதை போல நிறைய பலசாலிகள் இருக்கிறாங்க, மகாரதர்கள் இருக்கிறாங்க போர்ல அப்படிங்கிறது வந்து யாரு துரியோதன் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட பேசிட்டு இருக்கிற. அப்படி அது போக இன்னும் அதை விட அதே மாதிரி பலமிக்கவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஸ்லோகம் 6. யதாமன்யுஷ விக்ராந்த உத்தமௌஜாஷ வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஷ சர்வ ஏவ மகாரதா. யுதாமன்யுஷா மேலும் விக்ராந்த பலமுள்ள உத்தமௌஜன் ஷா மேலும் வீரியவான் பலமிக்க சுபத்ரையின் புதல்வன் திரௌபதியின் புதல்வர்கள் ஷா மேலும் சர்வ எல்லா ஏவ நிச்சயமாக மகாரதா மாபெரும் ரத வீரர்கள். வீரனான யுதாமன்யு பலமுள்ள உத்தமௌஜன் சுபத்ரையின் புதல்வன் மற்றும் திரௌபதியின் குமாரர்களும் இருக்கின்றனர். இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரத வீரர்கள். அதாவது பாண்டவர்கள் சைட்லயும் வந்து இத்தனை வீரர்கள் இருக்காங்க. அதாவது இந்த சைட்லயும் நிறைய வீரர்கள் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பாண்டவர்கள் சைடும் நிறைய சேனைகள் இருக்கிறாங்க. நம்ம பாகுபாடு இல்லாம நீங்க வந்து போர் புரியணும் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து ஸ்லோகம் 7. அஸ்மாகம் தூ விசிஷ்டாயேன நிபோதத்வித் விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சம்ஜாத்தம் தான் பிரவீமீதே. அஸ்மாகம் நம்முடைய தூ ஆனால் விசிஷ்டா விசேஷ பலமுள்ள ஏ யார் தான் அவர்களை நிபோத கவனியுங்கள் த்விஜ உத்தம பிராமணரில் சிறந்தவரே நாயகர்கள் மம என்னுடைய சைன்யஸ்ய படை வீரர்களின் சம்ஞாத்தம் அறிவதற்காக தான் அவர்கள் பிருத்திவிமி கூறுகிறேன் தே உங்களிடம். ஆனால் பிராமணர்களில் சிறந்தவரே தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாயகரை பற்றியும் தங்களிடம் கூறுகிறேன். அதாவது அதுக்கப்புறம் பாண்டவர் சேனை பார்த்ததுக்கு அப்புறம் தன்னோட படைகள்லயும் யாரெல்லாம் முக்கியமானவங்க இருக்காங்க அப்படிங்கறதையும் நான் கூறுறேன் அப்படின்னு பிராமணரில் சிறந்தவரேன்னு ஐஸ் வச்சு பேசுற இந்த இடத்துல துரியோதனன். ஏன்னா ஐஸ் வச்சாதானே அங்க வேலை நடக்கும். துரோணாச்சாரியர்கிட்ட வந்து பேசுறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம சைடு படைகள்ல இருக்கிறவங்க யார் சிறந்தவர்களா இருப்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம போன கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம், நம்ம வந்து மரணிக்கிற தருவாயப்ப நம்ம பகவான் நினைக்கணும்னா நம்ம முழு வாழ்நாளையும் வந்து பக்தி மூலமா பக்தி பாதையில செலுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு சுயநிலவே இல்லாத நேரத்துல கூட பகவானோட நம்மளோட பக்தன் அப்படிங்கறதுனால பகவான் வந்து கருணையோட நம்மளுக்கு அந்த சிந்தனை கொடுப்பார். அவரோட சிந்தனை கொடுத்தனால பகவான் நினைச்சா மட்டும்தான் நம்ம அங்க போக முடியும். பகவானோட கோலுக்கு பிருந்தாவனத்துக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னா நம்ம என்ன நினைச்சு உயிர் விடுறோமோ அதுக்குண்டான நம்ம உடம்ப தான் எடுப்போம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பகவான் அதுதான் சொல்றாரு. அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்நாளை ஃபுல்லா நம்ம பக்தி பாதையில செலுத்தி அந்த மரணம் வரும் வேலையிலையும் நம்ம வந்து நினைக்கிறதுக்கு உண்டான நம்ம அந்த இதை வந்து நம்ம பகவான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. அதுக்காக தான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா பக்தி பண்ணுறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மரணம் வரும் வேலை தான் நம்மளுக்கு வந்து வாழ்நாளே ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா வந்து நம்ம இப்போ வந்து பகவானை நினைச்சு அந்த தருணத்துல வந்து பகவானும் அந்த சிந்தனை கொடுக்குறாரு, நம்ம உயிர் விட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து இந்த உடம்புலயே நம்ம வந்து நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. நம்ம எந்த உயிரினத்தை எடுத்துக்கிட்டாலும், எந்த உயிரினத்துக்குள்ள உடம்பை எடுத்துக்கிட்டாலும் நம்ம அந்த உயிரினத்திலேயே நம்ம வந்து பல காலம் வாழவே முடியாது, எந்த உடம்பு எடுத்துக்கிட்டீங்கனாலுமே. அப்ப அது தற்காலிகம் தானே, அது உங்களுக்கு வந்து நிரந்தரம் கிடையாது இல்ல. அப்ப வந்து நம்ம இந்த உடம்பை எடுத்திருக்கிறோம். இப்ப நான் இந்த உடம்பு எடுத்திருக்கேன்னா இந்த சட்டை வந்து சில காலம் மட்டும்தான். எனக்கு இப்ப 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு 30 வருஷ காலம் கொஞ்ச நாள் இருப்பேன். 30 வருஷ காலம் இருப்பேனாங்கிறது சந்தேகம் தான் எனக்கு. அப்ப 10 வருஷ காலத்துலயும் நான் போலாம், இன்னும் 5 வருஷத்துல கூட போலாம். அது எனக்கு தெரியாது இல்லைங்களா. அப்போ நான் அதுக்குண்டான வந்து தருணத்தை வந்து நான் தயாரா இருந்துக்கணும். மரணம் எப்ப வேணாலும் எனக்கு வரும், அப்ப வந்து நான் அதுக்கு தயாரா ரெடியா இருந்துக்கணும் அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சொல்லுது, பகவானும் சொல்றாரு, கீதையும் நம்மளுக்கு அதுதான் சொல்லுது. நம்ம மரண தருவாய் எப்ப வேணாலும் வரும் அப்படிங்கிறாங்க.
அப்ப அதுக்கு உண்டானதை வந்து நம்ம பக்தி பாதையை செலுத்தி நம்ம அதுக்குண்டான நம்ம ரெடியா இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்காக பயப்பட தேவையில்லை. நம்ம மரணம் தான் நம்மளுக்கு வந்து தொடக்கமே. நம்ம இந்த உடம்ப விட்டோம்னா தான் நம்மளுக்கு தொடக்கமே அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல. இந்த உடம்பு வந்து நிரந்தரம் கிடையாது, நம்ம ஆத்மா தான் நிரந்தரம். அதனால வந்து இந்த உடம்பு நிரந்தரம் இல்லாதனால மரணம் வரும் மேலே தான் வந்து தொடக்கம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து நம்ம இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா மட்டும்தான் பக்தி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுங்க. இப்போ வந்து இது வரைக்கும் நாம் போன கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ நம்ம பக்தி பண்ணாதான் வந்து பகவான்கிட்ட போக முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதை வந்து ஒரு 4 விதமான யோக முறை சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்மயோகம், தியான யோகம், ஞான யோகம், பக்தி யோகம். 4 விதமான யோக முறையை வந்து பகவான் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. அது வந்து அர்ஜுனருக்கு சொல்ற மாதிரி நம்மளுக்கு தான் சொல்றாரு. அர்ஜுனருக்கு வந்து தெரியும், ஆனா அர்ஜுனர் வந்து குழப்பத்துல ஆழ்த்த வச்சு இந்த கலியுக மக்களுக்காக சொல்றாரு. நிறைய நம்மளுக்கு தான் சொல்றாரு. அர்ஜுனருக்கு வந்து தெரியும், அந்த நேரத்தில் தெரியாத மாதிரி பண்ணி நம்மளுக்காக சொல்றாரு. ஏன்னா கலியுக மக்கள் நம்ம எல்லாருமே வந்து முட்டாள்கள் தான், அறிவுல குறைஞ்சவங்க தான். அறிவுலையும் குறைஞ்சவங்க, ஆயுஸ்லையும் குறைஞ்சவங்க, மந்த புத்தி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. முழு அறிவு நம்மளுக்கு கிடையாது, ஆக்சுவலா முழு ஆயுசும் கிடையாது. அதனால வந்து நம்மளுக்காக தான் அதை சொல்றாங்க. முதல்ல வந்து கர்மயோகம், தியான யோகம், ஞான யோகம், பக்தி யோகம். கர்மயோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, கர்மயோகம்ங்கிறது வந்து நம்மளோட செயல்களோட பலனை வந்து எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு வந்து தியானம் பண்றோம். அது வந்து ஒரு சில பொருட்களை தியானம் பண்றோம் கொடுக்கறதுனால அதுக்கு உண்டான நம்மளுக்கு ஒரு புண்ணிய பலனால நம்ம பகவானை அடையலாம். அப்ப வந்து பொன் பொருள் எல்லாம் கொடுப்பாங்களாம், அப்பெல்லாம் தங்க நாணயங்கள் எல்லாம் கொடுப்பாங்களாம் அரசர்கள். அதன் மூலமா நம்ம வந்து பகவானை அடையலாம் அப்படிங்கிறது ஒரு யோக முறை இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. ஆனா அதை யாரும் முழுசா பயன்படுத்திக்கிறது இல்லை. அது இப்ப இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியான யோகம். 2வது தியான யோகம்ங்கிறது இந்த அஷ்டாங்க யோக சக்திங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அஷ்டாங்க யோக முறை அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஷ்டாங்க யோக முறை சக்தி பயன்படுத்தி நம்ம பகவானை அடையலாம். நம்ம வந்து ஆத்மா வந்து இந்த தலை வழியா வெளியேற்றுவாங்க. அதாவது சித்தர்கள், அந்த யோகிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த தலை வழியா வந்து வெளியேற்றி நம்ம பகவானை அடையலாம் அப்படிங்கிறது ஒரு யோகம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஞான யோகம். ஞான யோகம் எதை பற்றி குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உடல் சார்ந்தவங்க கிடையாது, ஆத்மா சார்ந்தவங்க. நம்ம ஆத்மாவை தான் நம்ம வந்து கவனிக்கணும், உடம்பை வந்து கவனிக்க கூடாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் போறது. இந்த யோக முறையை விட ஒரு உயர்ந்த இடம் தான் வந்து ஞான யோகம். அந்த ஸ்டேஜில் போய் அவங்க ஞான யோகத்தை வந்து பயில்வாங்க. அது மூலமா பகவானை அடையலாம் அப்படிங்கிறது ஒரு யோக முறை இருக்கு. அடுத்து 4வது பக்தி யோகம். பக்தி யோகம்ங்கிறது வந்து சரணாகதி. பக்தி யோகம் ரொம்ப சுலபம். இந்த யோகத்தெல்லாம் இதுக்கு வந்து நீங்க பொன் பொருளை செலவு பண்ணணும். அஷ்டாங்க யோக முறைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும். நீங்க ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ண முடியுமா? ஒரு 10 நிமிஷம் மனசை நிலைநிறுத்த முடியுமா? அதுவும் முடியாது. ஒரு இடத்துல உட்காரலாம், ஒரு நிமிஷம் மனசை நிலைப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சா அப்பதான் நம்மளுக்கு பல யோசனைகள் வரும். அந்த மாதிரியான ஒரு யோகம். அடுத்து ஞான யோகம். மகா ரிஷிகளும் மகா முனிவர்களும் பண்ணது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஞானத்தை மூலமா வந்து யோக முறை. அது வந்து சாத்தியமே இல்லை இந்த யோகத்துக்கு. அந்த மாதிரியான ஒரு யோகம். இதுல எல்லாத்த விட நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, கலியுக மக்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு முறை வந்து பகவான் என்ன கொடுத்துருக்காருன்னா பக்தி யோக முறை கொடுத்துருக்காரு. சங்கீர்த்தன இயக்கம், ஹரிநாம ஜபமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இத்தனை யோக முறைகளையும் காட்டிலும் சிறந்தது அப்படிங்கிறாங்க. இந்த யோக முறைகள் பண்றது பண்ணா கிடைக்கிற பலனை விட நீங்க வந்து ஹரிநாமம் ஜபிக்கிறதுனாலையும் இந்த இதன் மூலமா கிடைக்கிற பலன் வந்து உங்களுக்கு ஹரிநாமம் ஜபிக்கிறது மூலமா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. அதான் தானம் தவம் யக்கியம் செய்யறதுக்கு சமம், நம்ம ஹரிநாமத்தை ஜபிக்கிறது சமம் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பக்தி யோக முறைங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பகவானை நினைச்சு அவருக்கு சேவை பண்ணி நம்ம குருமார்களை சந்திச்சு குருவை வந்து தேர்ந்தெடுத்து அதன் மூலமா பக்தி பாதையில போய் செய்யற பக்தி யோகம் முழு சரணாகதியே வந்து பகவானை வந்து கொண்டு போய் நம்மளை சேர்க்கும், கோலோகவனத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறாங்க. கடைசியில பார்த்தா பக்தி யோக முறை தான் மிகச்சிறந்தது அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல. இதுல வந்து பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா வர்ணாசிரம முறையை அமைச்சிருக்காரு. இந்த பக்தி யோக முறையை தாண்டி அடுத்து வர்ணாசிரம முறையை அமைக்கிறாரு. மனித குலங்களுக்கு வர்ணாசிரம முறையை அமைக்கிறார். வர்ணாசிரம முறை என்னன்னு பார்த்தோம்னா சாஸ்திரத்துல பிராமணர்,
சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன், இந்த மாதிரி 4 விதமானவங்க தான் வர்ணாசிரம அமைப்பு. இந்த 4 விதமான வர்ணாசிரமம் பகவான் கிட்ட இருந்து எந்தெந்த இடத்துல இருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர் வந்து அதாவது தலைப்பகுதியிலேருந்து வராங்க. பிராமணர் தலைப்பகுதியிலேருந்து வராங்க. தோல் பகுதியிலேருந்து சத்திரியர் வராங்க. இடுப்பு பகுதியில் வைஷ்யர் வராங்க. இடுப்புக்கு கீழ் பகுதியில் வந்து சூத்திரர் வராங்க. இப்போ பிராமணரோட கடமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசருக்கு வந்து மன்னர்களுக்கு வந்து ரிஷிகள், அதாவது பிராமணர், ரிஷிகள், மகாமுனிவர்கள், இவங்கெல்லாம் வந்து மன்னருக்கு வந்து புத்திமதி வழங்கணும். அதாவது வந்து அவங்களோட வழி கேட்டு, அவங்களோட உபதேசங்களை கேட்டு அந்த நாட்டை ஆள்றதுக்கு உண்டான எப்படி எந்த தர்ம பாதையில் எப்படி நம்ம கொண்டு போகணும், எப்படி கொண்டு போனால் மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து யார் சொல்லுவா அப்படின்னு உபதேசம் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷிகள் தான் உபதேசம் பண்ணுவாங்க. அதாவது பிராமணர்கள் தான் உபதேசம் பண்ணுவாங்க. யாருக்கு? சத்திரியர்களுக்கு. இப்போ சத்திரியர் வந்து அந்த ரிஷிகளை அவங்க பிராமணர் சொல்றதை கேட்டு அவங்க வந்து மக்களை அரசாட்சி பண்ணணும். அப்போதான் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ இந்த மக்கள் இருக்கிற இடத்துல வந்து வைஷ்யர்களும் இருப்பாங்க. அதாவது வைஷ்யர்கள் வியாபாரிகள் ஒவ்வொரு வேலையிலையும் இப்போ தங்க வியாபாரிகள் இருக்காங்க, துணி வியாபாரிகள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான வியாபாரிகள் இருப்பாங்க அந்த இடத்துல. அது கீழே வந்து சூத்திரர்கள் இருக்காங்க. சூத்திரர்கள் வந்து இந்த மாதிரி வைஷ்யருக்கும் சத்திரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் 3 பேர்த்துக்கும் சேவை பண்றது தான் அவங்களோட வேலையே. இவங்க 3 பேர்த்துக்கும் அவங்க வந்து சேவை பண்ணுவாங்க. இதுதான் சூத்திரர்களோட வேலையே. சூத்திரருக்கு வந்து பாதத்திலிருந்து வந்தவங்க, கால் பகுதியிலிருந்து வந்தவங்க. வந்து அவங்க வந்து கீழானவங்க கிடையாது. நம்ம சரணாகதின்னு எங்க பண்றோம்? பகவானுக்கு பாதத்துல தான் முதல்ல பண்றோம். ஆக்சுவலா பாதம் ரொம்ப உயர்ந்தது. ஆனா கும்பிடுறோம். அந்த மாதிரி சிலர் வந்து சூத்திரர்கள் வந்து கீழானவங்க நம்ம நினைச்சிடக்கூடாது. அது பகவான் கிட்ட இருந்து பாதத்திலிருந்து தொண்டவங்க அவங்க சூத்திரர்கள் உயர்ந்தவர்கள் தான். அதனால நம்ம வந்து இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு முறை அமைக்கிறாரு. இப்போ பிராமணர்களுக்குரிய தர்மம் என்னன்னு பார்த்தோம்னா, பிராமணருக்கு வந்து தனக்கு தேவையான பொருளை வந்து அவங்க வந்து சேர்த்து வச்சுக்கவே கூடாது. பிராமண தர்மமே அதுதான். முதல்ல பிராமணர் வந்து இப்ப இருக்கிற பிராமணர்கள் அது வேற கேட்டகரி. அது வந்து இப்ப இருக்கிற கலியுக பிராமணர்கள் வந்து வேற. அதாவது பிராமணரோட உண்மையான பிராமண தகுதி என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு சேர்த்து வச்சுக்க கூடாது. 2வது, அரசன் வந்து அதைய பார்த்து அவங்களுக்கோட தேவை அறிஞ்சு அவங்க முன்னரே அவங்க வந்து பொருளை வந்து கொடுத்துடணும் பிராமணருக்கு. பிராமணர் வந்து எப்பவும் பட்டினி கிடக்கூடாது. அதை வந்து அரசன் கவனிச்சு அதை செய்யணும். அதை செய்யணும். அவங்களோட தேவைகளை நிறைவேற்றணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிராமணர் வந்து அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். அதை வந்து மன்னர் வந்து அதை கேட்டு நடப்பாரு. இப்போ இப்படி நடக்கிறப்ப மன்னன் வந்து என்ன பண்ணணும்? மன்னன் வந்து அந்த பிராமணர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்து மக்களை வந்து துன்புறுத்தாம இருக்கணும். ஏன்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் அரசனா இருக்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நான் சொல்றதுன்னு தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குடும்பம் இருக்கு. அதுல கணவன், மனைவி, குழந்தைகள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. இப்போ குடும்ப தலைவன் யாரை சொல்லுவாங்க? இப்போ கணவனை சொல்லுவாங்க. இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா, ஒரு மனைவி, குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க அந்த குடும்ப தலைவன் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கணுமா? வந்து குருவா இருக்கணுமா? ஒரு குடும்ப தலைவன் சாதாரணமா ஒரு பௌதீக கல்வி கொடுக்கிறவராவோ இல்ல ஒரு பௌதீகமா இருக்கிறவராவோ இருக்காம ஒரு ஆன்மீக கல்வியும் கொடுக்கணுமா ஒரு குடும்பத்துல. அப்படி கொடுத்தாதான் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க செய்யற பாவம் வந்து அந்த குடும்ப தலைவனை போய் சேராம இருக்கும். குடும்ப தலைவன் வந்து உடலுக்கு தேவையானதை மட்டும் செஞ்சா பத்தாது. இந்த இடத்துல அவங்க வந்து ஆன்மாவுக்கு தேவையானதையும் அந்த குடும்ப தலைவன் செய்யணுங்கிறாங்க. அது ஒரு குருவா இருந்து செயல்படணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் மனைவி இந்த இடத்துல நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, கேட்க சொல்லுது, அதான் நான் சொல்றேன், அடுத்தடுத்து சொல்லிட்டு வரேன். இப்போ ஒரு மனைவி, ஒரு கணவன், மனைவி, குழந்தைங்க இருந்தாங்கன்னா, குழந்தைங்க 12 வயசு வரைக்கும் செய்யற பாவம் பெற்றோர்களை தான் சேரும். அதே மாதிரி ஒரு பெண்ணோட பாதி பாவம் வந்து ஆணுக்கு போய் சேரும். ஆணோட பாதி புண்ணியம் வந்து மனைவிக்கு வந்து சேரும். இதுதான் வந்து அதாவது கடவுளே எப்படி வச்சிருக்காருன்னா, பெண்ணை ஒரு உயர்ந்த இடத்துல தான் வச்சிருக்காரு. பெண்களுக்கு தான் கடவுளே வந்து பெண்கள் சைடு தான் நிக்கிறாரு இந்த இடத்துல. ஒரு கணவனுக்கு உண்டான பாதி புண்ணியத்தை வந்து கணவன்கிட்ட இருக்கிற பாதி புண்ணியம் மனைவிக்கு சேருது, மனைவியோட பாதி பாவம் வந்து கணவனுக்கு சேருது. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மனைவி வந்து பாவம் சேர்க்காத வகையில கணவன் நடந்துக்கணும், அவங்களோட தேவை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒரு வீட்டுல இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் இருக்கு, கடவுள் வச்சிருக்காரு.
அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவுக்கு வருவோம். தெருவுக்கு வந்து ஒரு கவுன்சிலர், ஒரு வார்டு கவுன்சிலர்னு வச்சுக்கோங்க. அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டு என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் அவதிப்படுறாங்களோ அந்த பாவமெல்லாம் அந்த வார்டு கவுன்சிலருக்கு சேரும். அடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா அந்த ஊர் மேயர், அந்த ஊர் மேயர்னு எடுத்துட்டா அந்த ஊர்ல இருக்கிற என்னென்ன அரசாங்கங்கள் வந்து என்ன சட்டத்திட்டங்கள் விட்டுப்பட்டு நடக்கலையோ, மக்கள் எந்த மாதிரி அவதிப்படுறாங்களோ அதெல்லாம் மேயருக்கு போய் சேரும். அடுத்து அப்படியே பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள் என்னென்ன மாதிரி அரசாங்கம் வந்து மக்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கல, மக்கள் எந்த மாதிரி அரசாங்கம் செய்ய வேண்டிய தேவைகளை செஞ்சு கொடுக்காம இருக்குதோ அந்த அரசாங்கம் மக்கள் படுற துன்பங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அது அந்த நாட்டு மன்னனுக்கு போய் சேரும். இப்ப இருக்கிற மு.க. ஸ்டாலின், இப்ப இருக்கிற கஷ்டமெல்லாம் அவர்கிட்ட போய் சேரும். அதாவது வெளியில அது அரசாங்கம் சம்பந்தப்பட்டு என்னென்னலாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்களோ அதெல்லாம் அந்த நாட்டு அரசனுக்கு தான் போய் சேரும். ஏன்னா இது சிற்றரசு இல்லைங்களா, தமிழ்நாடுங்கிறது ஒரு சிற்றரசு, அந்த சிற்றரசனுக்கு தான் போய் சேரும். இந்த மாதிரி தான் பகவான் வந்து இந்த கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த வர்ணாசிரம முறைங்கிறது வந்து அந்த சத்திரிய கடமைங்கிறது. இதுதான் சத்திரிய கடமை வந்து என்ன பண்ணும், பிராமணரோட உபதேசங்களை கேட்டு அந்த மன்னன் வந்து மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பகவான் சொன்னதே. இப்போ இது வழி நடந்தால் மட்டும்தான் மன்னனுக்கு பாவம் சேராமல் இருக்கும். அப்பெல்லாம் வந்து ஒரு அரசாங்க பதவினாவே எல்லாரும் பயந்துக்குவாங்களாம். ஏன்னா அஃபென்ஸ் வந்து அதிகம், அதில் அரசாங்க பதவி சாதாரணம் இல்லை, குற்றங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு வீட்டில் இருந்து செய்கிற வேலையை ஒரு அரசாங்கத்தில் போய் செஞ்சோம்னா அதோட குற்றங்கள் அதிகமாக இருக்கும். வெளி குற்றங்கள்ங்கிறத விட அதுக்குண்டான பாவத்தையும் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த பதவியில் இருக்கோம் நம்ம, அதனால அப்பெல்லாம் பயந்துக்குவாங்களாம். ஆனா இப்போ அரசாங்க பதவிக்கு போட்டிடுறாங்க. அதோட என்னன்னா அதோட உண்மையான இது என்னன்னு தெரியல, ரியாலிட்டி என்னன்னு, அதோட உண்மையான ரூபம் என்னன்னு தெரியல. உண்மையோட ரூபம் தெரிஞ்சாலும் அவங்க ஏத்துக்கிற இடத்துல இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அது புரியறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு புரியாது, சொன்னாலும் புரியாது. அட போங்க அப்படின்ட்டுருவாங்க. இதெல்லாம் பாவம், இப்படி பண்ணாதீங்கன்னா பாவமா இந்த காலத்துலயா? அதெல்லாம் கிடையாதுங்களே, அப்படி இருந்தா இருந்துட்டு போச்சு, அது அப்படிதான் சொல்லுவாங்க. சாதாரணமா தெரியும் அவங்களுக்கு அதெல்லாம். அப்படிதான் இப்போ வரைக்கும் சூழ்நிலை இருக்கு. அப்போ இந்த மாதிரி பகவான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அமைச்சிருக்காரு. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து முக்தி எத்தனை வகையா இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா, இந்த மாதிரி நம்ம மன்னன் வந்து வழி வந்து மக்கள் வந்து நடத்துறாங்க, மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதோட மக்களையும் பக்தி பாதையில் அழைச்சிட்டு போவாராம் மன்னர். அதாவது ஒரு பக்தன் மன்னர் வந்து ஒரு பக்தரா இருந்தாருன்னா மக்களையும் பக்தி பாதையில கூட்டிட்டு போவாராம். யுதிஷ்ட மகாராஜா தர்மர் வந்து மகா பக்தர். அவர் வந்து அவர் அரசாட்சி பண்றப்ப எப்படி இருந்துதான் இந்த உலகம் வந்து உலகத்தையும் அவங்க தான் ஆண்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஊர் ஆள்றதுக்கு அவங்க அடிச்சுக்கிறாங்க. அப்ப பண்றப்ப ஏகாதசி விரதம் விலங்குகள்லாம் இருக்குமா, ஏகாதசி விரதம் விலங்குகள்லாம் இருக்குமா, யானை இருக்குமா, பசுமாடு இருக்குமா, பழங்களை மட்டும்தான் கொடுப்பாங்களாம் அப்பெல்லாம். அப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இப்போ அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆமா, அப்ப மக்கள் விலங்குகள் உட்பட வந்து அவர் வந்து விடுவிக்க தான் பாப்பாராம். மன்னர் வந்து ஒவ்வொரு மக்களையும் வந்து தன்னோட குழந்தைகளா தான் பாப்பாராம். அப்ப இருந்த மன்னர்கள் வந்து அப்படி இருந்தாங்க. அப்ப வந்து முக்தியில வந்து 5 வகையான முக்தி இருக்குது. என்னென்ன முக்தின்னு பார்த்தோம்னா, ஷாலோக்கிய முக்தி, ஷா ரூபிய முக்தி, ஷா மீக்கிய முக்தி, சாஸ்திரி முக்தி, ஷாயுஜ்ய முக்தி. இந்த மாதிரி 5 வகையான முக்தி இருக்குது. இந்த 5 வகையான முக்தியில பார்த்தீங்கன்னா, சாலோக்கிய முக்தினா உங்களுக்கு பகவானோட லோகத்துல வசிக்கிறதுக்கு உண்டான இடம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஷா மீக்கிய முக்தினா உங்களுக்கு வந்து அது வந்து பகவான் பக்கத்திலேயே இருக்கிறதுக்கு உண்டான முக்தி. அது ஷா மீப்பிய முக்தினா. ஷா ரூபிய முக்தினா பகவானை போலவே ஒரு ரூபம் நம்மளுக்கு கிடைக்கும், 4 கரமுள்ள வடிவம், நாராயண ரூபம் கிடைக்கும். அடுத்து சாஸ்திரி முக்தி அப்படின்னா பகவானை போலவே இணையான செல்வம் இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் ஷா யுஜ்ய முக்தி அப்படின்னா பகவானோட ஒன்றரை கலக்கிறது. இந்த மாதிரி 5 வகையான முக்தி இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இந்த முக்தினாவே உயர்ந்தது தான். அதுல ஒரு தாழ்ந்த முக்தின்னு குறிப்பிடுறாங்க ஆச்சாரியர்கள். எதுன்னு பாத்தீங்கன்னா சாயுஜ்ய முக்தி குறிப்பிடுறாங்க. அதாவது பகவானோட ஒன்னா கலக்கிற முக்தி பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கீழ்நிலையானது. பகவானுக்கு சேவை பண்றது மட்டும்தான் உயர்ந்த முக்தி
இந்த 4 வகையான முக்தி பார்த்தீங்கன்னா பகவானுக்கு சேவை பண்ண முடியும். ஆனால் சாயுஜ்ய முக்தியில் வந்து நீங்கள் வந்து ஒன்றா கலக்கிறதுனால நம்ம பகவானுக்கு சேவை பண்ண முடியாது. ஆனால் வந்து இந்த 5லயே வந்து உயர்ந்தது வந்து இந்த 4 தான். இது வந்து கொஞ்சம் தாழ்ந்த முக்தி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி முக்தியில் 5 வகை இருக்குது. அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு மனித உடம்பு கிடைக்குது. நம்ம பக்தி பண்ணுறதுக்குண்டான ஒரு மனித உடம்பு கிடைக்குது. அந்த உடம்பு உடனே கிடைச்சறதில்ல. இப்போ நம்மளுக்கு மனித உடம்பு வேணும் அப்படின்னா உடனே கிடைச்சறதில்ல. எப்படி கிடைக்கும்? ஒரு கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறப்ப அது பகவானோட பக்தியில் போய் அவங்க பக்தர்களாக இருந்து ஒரு பக்தியோட ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்குன்ட்டு இருந்தாதான் அந்த குழந்தை வந்து ஒரு பக்தனாக வளரும். இப்போ திடீர்னு ஒரு உடம்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சிட போகிறது இல்லைங்களா? அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மனாம் தெய்வ நேத்திரேன சந்தர் தேக்கா. அதாவது வந்து அதான் கணவன் மனைவி சேர்ந்து இருந்தனா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த உடம்பு கிடைக்கும், மனித உடம்பு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த விதமான மனித உடம்பு கிடைக்கும் அப்படின்னா பஞ்சபூதத்தினால மனித உடம்பு கிடைக்கும். அது நீர் நெருப்பு காற்று ஆகாயம், நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் இந்த மாதிரி 5 வகையான உங்களுக்கு உடம்போட சேர்ந்த மாதிரி ஒரு உடம்பு கிடைக்கும். ஸ்தூல உடம்பு கிடைக்குது. நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம். நிலம் கடைசிய சொன்னதுனால அந்த மாதிரி 5 வகையான சேர்ந்த மாதிரி இந்த உடம்பு வந்து பஞ்சபூதத்தினால ஆன உடம்பு. இந்த மாதிரி அவங்க அந்த 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த மனித உடம்பு கிடைக்குது. அப்போது பார்த்தோம்னா இந்த மனித உடம்பு வந்து எப்படி வந்து பகவானோட இந்த பௌதீக லோகத்தில் வந்து எப்படி 8 வகையான ஜடசக்திகள் வந்து பிரிஞ்சிருக்குதுங்கிறாங்க. இந்த இடத்துல பகவான் வந்து 8 விதமான சக்திகள் வந்து பிரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த ஜடசக்தி. இந்த ஜடசக்தியில தான் நம்மளுக்கு வந்து பௌதீக உடம்பு கிடைக்குது. இது வந்து பௌதீக உடம்பு, இது ஆன்மீக உடம்பு கிடையாது. ஆன்மீக உடம்பு வந்து அழிக்க முடியாது. இது வந்து வெறும் பௌதீக உடம்பு தான். இதில் வந்து பிரிஞ்ச 5 சக்திகள் வந்து நம்ம 5 சக்திகள். அதாவது வந்து ஒரு நெருப்பு மலை மாதிரி எரியுதுன்னு வச்சுக்கோங்க. சைடில் ஒரு பொறி வருதுங்களா, சின்ன பொறி வருதுங்களா, அந்த மாதிரி பொறி தான் நம்ம எல்லாரும். நம்மளும் பகவானோட சக்தி இருக்குது, கொஞ்சமாவது இருக்குது. அது ஜடத்தில் சிக்கிறதுனால இந்த சக்தியெல்லாம் நம்ம இழந்துடுறோம். ஜடத்தில் சிக்கிறதுனால இந்த சக்தியெல்லாம் இழந்துடுறோம். அப்போ நம்ம வந்து அணு ஆத்மா, அவர் வந்து விபு ஆத்மா. நம்ம வந்து சின்ன ஆத்மா, அவர் வந்து மிகப்பெரிய ஆத்மா. அவர் வந்து பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி 5 வகையான ஸ்தூல உடம்பு நம்மளுக்கு கிடைக்குது. அது போக நம்மளுக்கு வந்து சூட்சம உடம்புல என்ன கிடைக்குது? மனம் புத்தி பொய் அகங்காரம் கிடைக்குது. பொய் அகங்காரம் ஃபால்ஸ் ஈகோ இந்த உடம்புலையும் இருக்குது. இந்த 8 வகையான சக்திகளில் இதுவும் சேருது. சூட்சம உடம்புல அதுவும் வருது. உங்களுக்கு நம்மளுக்கு மனம் புத்தி அகங்காரம் இருக்குது, ஃபால்ஸ் ஈகோ இருக்குது. அந்த அனுபவிக்கணுங்கிற ஆசை எங்கிருந்து வருது? பகவான் கிட்ட இருந்து தான் வருது. நம்ம ஒரு 4 பேர்த்துல இருந்தாலும் நான் தான் பண்ணினேன், இதை நான் பண்ணேன்னு சொல்லணும்னு ஏன் ஆசைப்படுறோம்? இந்த ஆசையெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? நம்மளுக்கு பகவான் கிட்ட இருந்து வந்தது தான். இந்த எண்ணமெல்லாம் எங்கிருந்து வந்து அந்த அனுபவிக்கணுங்கிற ஆசை, அந்த தான்கிற ஒரு அகங்காரம். நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க பாரு இந்த இடத்துல. நான் கோலம் போட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க பாரு இந்த இடத்துல. இதெல்லாம் நம்ம நான் இந்த இடத்துல வந்து நான் என்னை சொல்லணும், நான் சொல்லணும். இந்த இடத்துல நான் என்னை வந்து ஒரு இடத்துல உயர்த்தி பேசணும். இந்த அகங்காரம் வந்து நம்மளுக்குள்ள அது வந்து ஜடசக்தியா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். சாதாரணமா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா நம்ம பகவான் கிட்ட இருந்து பிரிஞ்ச சக்திகள் இல்லைங்களா? நம்மளும் ஒரு விதமான சக்தி தான். ஆனா நம்ம கிட்ட இப்ப சக்தி இல்லை. இருந்ததுதான், ஆனா இல்லை இப்போ. இந்த மாதிரி மனித உடம்பு கிடைக்குது. மனித உடம்பு வந்து எப்படி கிடைக்குதுன்னா 84 லட்சம் வகையான யோனிகளை கடந்து தான் நம்மளுக்கு மனித உடம்பு கிடைக்குது. உடனே எல்லாம் கிடைக்கிறது இல்லை. 84 லட்சம் வகையான உயிரினங்களை தாண்டி தான் நம்மளுக்கு கிடைக்குது. தாவர வடிவிலிருந்து புழுப்பூச்சிகள்லேருந்து கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து அதாவது வந்து ஜலச லட்ச அதாவது வந்து என்னாச்சு? ஓகேடா, குடிச்சிட்டு வாங்க. அது ஜலசா நவலக்ஷானின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நீரில் வந்து உங்களுக்கு 9 வகையான நீரில் வந்து 9 லட்சம் வகையான உயிரினங்களும், பறவைகள் வந்து 10 லட்சமும், தாவரங்களில் வந்து 11 லட்சமும், விலங்குகளில் வந்து 30 லட்சமும், தாவரங்களில் வந்து 20 லட்சமும், ஊர்வன பூச்சிகளில் வந்து 11 லட்சமும்,
மனிதர்கள் தேவர்கள்ல பாத்தீங்கன்னா 4 லட்சம் வகையானவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி 84 லட்சம் வகையானவங்களை தாண்டி தான் நம்ம வந்து இங்க வந்து நம்ம ஒரு உடம்பு எடுத்திருக்கிறோம். அதாவது அரிதினும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதுதான் நம்ம வந்து மானிட பிறவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவ்வளவு சாதாரணமா கிடைக்காது. இந்த மாதிரி இத்தனை உயிர்களையும் வாழ்ந்து ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு கடந்துதான் நம்ம 5 அறிவுக்கு வரோம். இதை கடந்து வர்றப்ப அந்த மனித உடம்போட தேவை என்ன, நம்மளோட உண்மையான கோல் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல உண்மையான கோல் என்ன, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சு இந்த இடத்துல வந்து நம்ம போனோம்னா மட்டும்தான் நம்ம பகவானை அடைய முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இத்தனை லட்சம் வகையான நம்ம உயிரினங்களை கடந்துதான் நம்ம வந்து நம்ம மனித உடம்பை எடுத்திருக்கிறோம். அப்ப அந்த மனித உடம்புக்கு தேவையானது என்னென்ன செய்யல அப்படின்னா அவன் வந்து உயிரோட இருக்கிறதும் அவன் பிணத்துக்கு சமந்தான் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல பிணத்துக்கு சமமானவன் தான். அவன் வந்து பௌதீகமாவே இருந்தான் அப்படின்னா அவன் வந்து ஒரு உயிரோடு இருந்தாலும் அவன் இறந்ததுக்கு சமந்தான் அப்படிங்கிறாங்க இங்க ஆச்சாரியர்கள். பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனித உடம்பை எடுத்துறோம். எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்மீக கல்வி எங்கேயுமே சொல்லி தரது இல்லை. ஆன்மீகமே கிடையாது. ஆன்மீக கல்வின்னு ஒண்ணு அழிஞ்சே போச்சு ஆக்சுவலா. இப்போ மகாபாரத காலத்துலயும் ராமாயண காலத்துலயும் வந்து குருகுலத்துல வந்து நம்மளுக்கு ஆன்மீக கல்வி இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பௌதிக கல்வி மட்டும்தான் இருக்குது. எப்படி சம்பாதிச்சா பல லட்சங்களை சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிச்சா நம்ம வந்து அடுத்த பக்கத்துல வீடு கட்டி இருக்கிறவங்க விட எப்படி 2 மடங்கு பில்டிங் கட்டலாம், எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கலாம், ஃபர்ஸ்ட் எப்படி நிறைய நகை சேர்த்திக்கலாம், இப்படிதான் பௌதிக அதாவது பொருள் எப்படி சேர்க்கறது அப்படிங்கிற சொல்றதுக்கு தான் இங்க இந்த பௌதிக கல்வி தான் சொல்றாங்க தவிர ஆன்மீக கல்வியே கிடையாது. இப்ப அப்பெல்லாம் வந்து ஆன்மீக கல்வி இருந்துதான். எப்படி இருந்துதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் சொல்லி தருவாங்களாம். நம்ம இந்த உடம்பு எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆத்மாவை பற்றி உண்டான நம்மளுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பாங்களாம். ஆத்மானா என்ன, ஆத்மாவை நாம ஏன் கவனிக்கணும், உடம்புனா என்ன, உடம்பை ஏன் நாம கவனிக்கணும், இதெல்லாம் கவனிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து ஆன்மீக கல்வியில தெளிவா சொல்லி தருவாங்களாம் அப்பெல்லாம். அப்ப வந்து குருகுலத்துல வந்து உடம்பு சார்ந்து சொல்லி தருவாங்க, ஆத்மா சார்ந்து சொல்லி தருவாங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை கேள்வியும் சொல்லி தருவாங்க, சத்திரியர்களுக்கு உண்டான சத்திரிய கடமைகளையும் சொல்லி தருவாங்க, பிராமண கடமைகளையும் சொல்லி தருவாங்க, சூத்திர கடமைகளையும் சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு உண்டான மனைவிகளுக்கு கடமை இருக்குது, கணவர்மார்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, பெற்றோர்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கடமைகளையும் சொல்லி தருவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரியான எந்த வித கடமைகளையும் இங்க யாருமே சொல்லித்தரது கிடையாது. தேவையில்லாதது மட்டும்தான் சொல்லி தராங்க. அதாவது வந்து ஒருத்தன் வந்து திரும்ப திரும்ப இந்த பிறப்பு இறப்புல சிக்கிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை மட்டும்தான் சொல்லி தராங்களே தவிர இங்க இருந்து எப்படி நம்ம விடுதலை ஆகணும்னு யாருமே சொல்லி தரதில்லை. யாரும் சிந்திக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதுக்குண்டான நேரம் ஒதுக்குறது. எனக்கு 24 மணி நேரமே பத்தலைங்க அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க அதைய. ஆனா 24 மணி நேரம் எதுக்கு செலவு பண்றாங்க? எல்லாமே பௌதிக நோக்கி தான் போகுது. எப்படி நம்ம இந்த வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம், எப்படி ஜாலியா இருக்கலாம். வாழ்க்கைங்கிறது ஒரு டைமுங்க. இதுல போய் நீங்க பகவத்கீதை கிளாஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க, கிளாஸ் கேட்கணும்னு கூப்பிடுறீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்க சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. அதுதான் ஆக்சுவலா அது உண்மைதான் இல்லைங்களே. ஆனா வந்து அது நிரந்தரம் இல்ல. ஆனா நிரந்தரம் இல்ல, பண்ணணும். ஆனா அதை நோக்கி தானே அதிகமான நேரம் செலவிடுறோம். நம்ம 1 மணி நேரம் பக்தி செலவிடுறது 10% இது பண்ணுவாங்க. மீதி எல்லாம் நிறைய 80% அதுதானுங்க. இப்போ நம்ம 1 மணி நேரம் பக்தி செலவுன்றது பெருசா நம்ம நினைக்கிறோம். வாரத்துல ஒரு நாள் தான் கோயிலுக்கு போறோம். சிலர் வந்து வியாழக்கிழமை தனியா போறாங்க, வெள்ளிக்கிழமை தனியா போறாங்க, அதுதான். அப்ப வந்து அதுதான் இப்ப வந்து நம்ம அது தேவைதான். டெய்லியுமே நீ எந்திரிக்க கடவுளே நல்லா இருக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி மனசுலாரையும் ஒரு இது பண்ணி அதே ஒரு இதுதான். அதுதான் அந்த மாதிரி நம்ம வந்து இது ஓகே நம்ம போறோம், நம்ம பௌதீக தேவை நம்மளுக்கு முக்கியம் தான். ஆனா அதுவே நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுட்டா அந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. இப்போ பௌதிகமா யார அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே
வந்து நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும் தேவையில்லாம நார்மல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதையும் செய்யணும். ஆமா, நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? இப்போ வந்து நம்ம சாண்டிங் பண்ணிட்டு இருந்தோம்னாவே ஜபம் அதிகமா செய்ய 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 அந்த நாலேஜ் நம்மளுக்குள்ள தன்னால வரும். நீ வாய் வார்த்தையா சொல்றத ஒரு நாள் நீ உணர்ந்து சொல்றப்ப நீ இன்னும் தெளிவா சொல்லுவ. வாய் வார்த்தையா தான் சொன்னேன், உணரல, அது தெரிஞ்சுது, அதனாலதான் சொல்றேன். நீ வந்து அதை உணர்ந்து சொல்றப்ப அது உனக்கு உன்னோட கண்ணுலயே தெரியும் அந்த சந்தோஷம் என்னன்ட்டு. உண்மை அதுதான். ஏன்னா நான் அதை உணர்றேன். அதாவது எப்படி தெரியுமாங்களா? இப்ப வந்து இப்ப எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வீட்லயே இப்ப சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். நினைச்சா அந்த நேரம் நான் ஃபீல் பண்ணுவேன் தான், இல்லைன்னு சொல்லலைங்க. இப்போ நான் ஃபீல் பண்ணுவேன். அடுத்த இது வந்து என்ன நினைப்பேன், நான் வந்து அப்படியே மனசுக்குள்ள ரொம்ப டென்ஷனாக இருக்கிறப்ப அப்படியே சாண்டிங் பண்ண ஆரம்பிப்பேன். மனசுக்குள்ளேயே அப்படியே சாண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். பிரபுபாதர் நினைப்பேன். ஏன்னா நான் அப்பாவா அவர் பார்ப்பேன். அப்பா தான் எனக்கு அவர். உண்மையான அப்பான்னா அவர் தான் எனக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் தான் எனக்கு அப்பா. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அப்பா அவர் தான். ஏன்னா அவர் உண்மையான தந்தை கூட ஆன்மீகத்தை சொல்லித்தர மாட்டாரு, பகவான் கிட்டே கூட்டிட்டு போக மாட்டாரு. ஆனா அவர் வந்து நம்மளோட பாவத்தை எல்லாம் எடுத்துட்டு, நம்மளோட குருமகராஜன் நம்மளோட பாவத்தை எடுத்து நரகத்துக்கு போறதுக்கு நம்மளுக்காக ரெடியா இருக்காங்க. அப்ப அவங்களோட உண்மையான அப்பா தானே நம்ம எல்லாருமே அவங்களுக்கு. அந்த மாதிரி அவர் நினைச்சேன்னா அடுத்த செகண்ட் வந்து என்ன சொல்றது, நினைச்சிட்டு நாம வேண்டப்ப அவரை நினைச்சிட்டு நாம ஃபீல் பண்றப்ப சாண்டிங் பண்ணணும் அப்படின்னு வச்சோங்களேன். இந்த நம்ம இருக்கிறதே கொஞ்ச நாள் தான். இதுவும் வந்து தற்காலிகம். இந்த பௌதீக லோகம் வந்து உண்மையானது தான், ஆனா நிரந்தரம் இல்லாதது, பொய்யானதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மாயாவாதிகள் வந்து அருவவாதிகள் என்ன சொல்லுவாங்க, இந்த நிரந்தரம் வந்து பொய்யானதுன்னு சொல்லுவாங்க. பொய்யானது கிடையாது, உண்மையானது தான், ஆனா நிரந்தரம் இல்லாது, தற்காலிகமானது. அதே மாதிரி இந்த உடம்பும் தற்காலிகமானது. இப்ப நடக்கிறது எல்லாமே நினைவுகள். நேத்து நடந்தது உங்களுக்கு என்ன நினைவு? அது ஆக்சுவலா அது உங்களுக்கு செயலா கிடையாது, வெறும் நினைவு தான். அது செயலுக்கூட்டான ஒரு நினைவு தானே தவிர அது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் கிடையாதுங்கல்ல. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு செயல் நடக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அதை நீங்க இப்ப என்ன எப்படி பாக்குறீங்க? அது ஒரு நினைவா தானே பாக்குறீங்க. அது ஒரு அனுபவம், ஒரு நினைவு, ஒரு செயல், இவ்வளவுதான். செயல் அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம திருப்பியும் போக முடியாது, அதை முழுசா மறக்கவும் முடியாது. அதுல இருந்து ஒரு நம்ம அனுபவத்தை கத்துக்கலாம், அவ்வளவுதானே தவிர அந்த செயலும் நிரந்தரம் இல்ல, அப்ப நடந்ததும் நிரந்தரம் இல்ல. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆச்சாரியா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறோம்ல. அதுதான் இருங்க நான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். ஆக்சுவலா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம இப்ப இருக்கிற நடக்கிறதும், இப்ப நம்ம எடுத்துருக்கிற உடம்பும், இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிற செயல் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம ஒரு கனவு லோகத்துலதான் வாழ்றோம். இதுல இருந்து எப்பதான் தெளியும். நீங்க ஒரு கனவு காண்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கனவு காண்கிறீங்க, அந்த கனவுல இருந்து முழிச்சுக்கிறீங்க. நீங்க எங்கேயோ போற மாதிரி இருக்கு, கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு, சாமி கும்பிடுற மாதிரி இருக்கு, சாமியோட விக்கிரகத்தெல்லாம் பாக்குறீங்க. காலையில எழுந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை. அந்த கனவுல நீங்க எப்படி அங்க போனீங்க? அதே மாதிரிதான் நீங்க இது கனவு லோகம் தான். இது நீங்க கனவுல தான் நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. கனவுல தான் நான் உங்களுக்கு வந்து பகவத்கீதை கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இத சொன்னா நம்மள எல்லாம் பைத்தியம் வாங்க. இல்ல பொதுவா வெளியில சொன்னா நம்மள பைத்தியம் வாங்க. பைத்தியத்துக்கிட்ட சிக்கிட்டோம். அதுதான் இது வந்து கனவு லோகம் தான். எப்படி தெரியுங்களா? நம்ம வந்து பக்தர்கள் வந்து பயப்பட தேவையில்லை, அபக்தர்கள் தான் பயப்படணும். எப்படின்னா பக்தர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பகவானோட தூதர்கள் வந்து நம்மளை கூட்டிட்டு போயிட்டு நம்ம உடனே வந்து நம்ம வந்து பகவானோட லோகத்துக்குள்ள நுழைய முடியாது. நம்மளுக்கு வந்து ஆன்மீக உடம்பு தேவை. நம்மளை கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போறப்ப அங்க பிரஜா நதின்னு ஒண்ணு இருக்குங்களாம். பிரஜா நதியில நம்மளுக்கு குளிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்மீக உடம்பு கிடைச்சிருங்களா? கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆன்மீக சரீரம் எப்படி இருக்குமா? 16 வயசு என்றும் இளமையோட இருப்பாங்க. வயசாகாது, முடி நரைக்காது, கால் வலிக்காது, முட்டி வலிக்காது, ரொம்ப வெயிட் பண்ண மாட்டோம், ரொம்ப ஒல்லியாம இருக்க மாட்டோம், அழகா இருப்போம். அங்க வந்து என்னங்க ஆன்மீக உலகத்துல இருக்கு. இதுல பாக்குறோம்ல, ராமாயணத்துல எல்லாம் வருதுல, சீதை இதெல்லாம். மேல ஆன்மீக உலகங்கிறது வைகுண்ட லோகம், கோலோக பிருந்தாவனம்.
கிருஷ்ணரும் ராதையும் வசிக்கிற இடம். அங்க வந்து நம்மளுக்கு இந்த இது ஒரு அவங்க அதுல எல்லாம் அழகா இருப்பாங்க நேச்சுரல் இதுல பார்த்தா. அங்க நம்ம போறோம் இல்லைங்களா, நம்ம அங்க அதுதான் முக்திங்கிறது. ஆக்சுவலா முக்திங்கிறதுக்கு நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நம்ம அங்க என்றும் இளமையா இருக்கிறதுங்கிறத விட இளமையா இருப்போம். அது பகவான் கொடுப்பாரு. 16 வயசு தான். அங்க கிருஷ்ணர் ராதைக்கு அங்க 16 வயசு தான். அதெல்லாம் தாண்ட மாட்டாங்க. இங்க உங்களுக்கு இங்கிலீஷ் படத்துல எல்லாம் எப்படி காட்டுவாங்க தெரியுங்களா, கடவுளை வந்து ரொம்ப வயசான மாதிரி வெள்ளைய தாடி இது வரைக்கும் வச்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா கடவுளுக்கு வந்து வயசே ஆகாது. பிரம்மாவையே பாருங்க, நிறைய படத்துல நம்ம தமிழ் படத்துல வயசான மாதிரி காட்டியிருப்பாங்க. பிரம்மாக்கெல்லாம் வயசாகாது. அவர் எவ்வளவு அழகானவர் தெரியுங்களா. நாரத முனியை வந்து என்ன எப்படி காட்டியிருப்பாங்க, காமெடியனா காட்டியிருப்பாங்க. அவர் தூய்மையான பக்தர். அவர் உடம்புல இருந்து வர காத்து நம்மளை பக்தனா மாத்திரும். அவ்வளவு தூய்மையான பக்தர் அவரு. இந்த மாதிரி நம்ம வந்து அங்க போற பிரஜா நதியில குளிக்கிறப்ப 16 வயசு உண்டான உடம்பு கிடைக்கும், ஆன்மீக உடம்பு கிடைக்கும். ஆன்மீக உடம்பை வந்து அழிக்க முடியாது, வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நனைக்க முடியாது, புதைக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு உடம்பு கிடைக்கும். அந்த உடம்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கிருஷ்ணரோட சேவகன் அப்படிங்கிற ஒரு நிலையை நாம நினைப்போம். அந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல மறந்துருக்கோம். கிருஷ்ணரோட சேவகன் அப்படிங்கிறத நம்ம மறந்துருக்கோம். இந்த மறந்துருக்கிற நிலையை வந்து அங்க போனா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இங்க இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா, நம்ம இந்த மாதிரி ஆன்மீக குரு மூலமா, பகவத்கீதை மூலமா, பாகவத்துக்கு மூலமா, பக்தர் சங்கத்து மூலமா நம்ம திரும்ப திரும்ப அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறக்காக தான் இது எல்லாமே. நிரந்தரமா நினைக்க முடியாது, ஆனா அங்க போனா நிரந்தரமா நினைப்போம். அப்ப அங்க ஆன்மீக உடம்போட அங்க போறப்ப நம்மளுக்கு ஒரு சின்னதா இங்கெல்லாம் என்ன கஷ்டப்பட்டோமோ அங்க ஒரு கனவு மாதிரி வருங்களாம். ஆமா, பிரஜா நதியில குளிச்சு முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு ஆன்மீக உடம்பு கிடைக்குமா. ஆன்மீக உடம்பு கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க நடந்தது எல்லாமே வந்து ஒரு கனவு போல அந்த இடத்துல வருமா. அந்த கனவுல நீங்க எத்தனை ஜென்ம பகவானை பிரிஞ்சு இருந்தீங்க, எந்த இடத்துல எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது ஒரு கனவு மாதிரி வருமா. அதுதான் இது கனவு லோகம். இது வந்து நிரந்தரம் இல்லாத லோகம். ஆன்மீக லோகம் தான் நிரந்தரமானது. இது வந்து நிரந்தரம் இல்லாதது. உண்மையானது தான், ஆனா நிரந்தரம் இல்லாதது, தற்காலிகமானது. நம்ம வந்து எப்படின்னா, இப்போ வந்து பகவான் வந்து பௌதிக லோகத்தை வந்து நம்ம பகவானை விட்டு பிரிஞ்சதுனால நம்மளை அனுபவிக்கிறதுக்காக இங்கே படைக்கப்பட்டது அந்த பௌதிக லோகம். இந்த பூமி போர்லோகம்னு சொல்லுவாங்க. 14 லோகங்களை படைக்கிறாரு. 14 புவனங்களை படைக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு அதான் அந்த கனவு லோகத்தில் தான் வாழ்கிறோம் நம்ம. இது வந்து நிரந்தரம் கிடையாது, உண்மை இல்லாதது. இப்போது நம்ம மனித சரீரம் கிடைக்குது. நம்ம சரீரம் கிடைக்கிறது மூலமாக நம்ம பக்தி பாதைக்கு போகிறோம். இப்போது மனித சரீரத்து மூலமாக ஒருத்தர் வந்து நான் ஏன் கேள்வி கேட்கணுமா. மனித சரீரம் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து கேள்வி கேட்கணுமா. அதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா. அதை வந்து ஒரு ஜீவன் வந்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறது மூலமாக தான் அவன் வந்து ஞான பாதையிலே போக முடியும். கேள்வி கேட்காம அவன் வந்து பௌதீகமாகவே சுற்றிக்கிட்டு இருந்தானா அவன் ஞானப்பாதைக்கு போகவே முடியாது. ஒரு ஆன்மீக குருவை அணுகவே முடியாது. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் சாகிறேன், நான் இறந்ததுக்கப்புறம் நான் எங்கே போவேன், நான் ஏன் இங்கே பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளுக்குள்ளே கேட்கணும். நம்ம வந்து வெளியிலையும் கேட்கணுமா. அதை வந்து உண்டான தகுதியுள்ளவர்கள் கிட்ட தான் நம்ம கேட்கணும். எல்லாத்திட்டையும் கேட்க முடியாது. அதுக்குண்டான தகுதி யார்கிட்ட கேட்டால் அதுக்குண்டான பதில் கிடைக்குமோ அவங்க கிட்ட தான் நம்ம கேட்கணும். எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்டால் இதுக்கு பதில் கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அதை வந்து இந்த மனித உடம்பு வந்து புலனின்பத்துக்கு மட்டும் இல்லை, புலனின்பத்தை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. இந்த மனித உடம்பு எடுத்திருக்கிறது வந்து நம்ம மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த மாதிரி 5 புலன்கள் மூலமா நம்ம வந்து பார்க்கறது, கேட்கறது, தொடுறது மூலமா சில உணர்வுகள் நம்மளுக்கு கிடைக்கும். அதன் மூலமா நம்ம புலன்பத்தை தூண்டும். அந்த புலனின்பம் அனுபவிக்கிறதுக்காக மட்டும் இந்த மனித சரீரம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது இதை இன்னும் தெளிவா பிரபுபாதர் சொல்லுவாரு, ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம் வந்து ஒரு கைதி இருக்கிறா அப்படின்னா அவங்க வந்து சிறைச்சாலை உருவாக்குறாங்க. அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கைதியை வந்து தண்டிக்கணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது. சிறைச்சாலை எதுக்கு உருவாக்குறாங்க அப்படின்னா, அந்த கைதி வந்து சிறைச்சாலைக்கு போறதுனால அவங்க வந்து திரும்பி வரணுங்கிறதான் அதாவது அந்த அரசாங்கத்தோட நோக்கமே தவிர அவங்கள வந்து தண்டிக்கணும், கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாங்கத்தோட நோக்கமே கிடையாது. அதே போலதான் பகவான் வந்து இந்த பௌதீக லோகத்தை படைக்கிறது எதுக்குன்னா, நம்மளை வந்து தண்டிக்கணும்,
கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இதன் மூலமா அவங்க பாடத்தை கத்துக்கிட்டு நம்ம பக்கம் வருவாங்க அப்படிங்கறதுக்காக தான் நம்ம பௌதீக சிறைச்சாலை உருவாங்க. இந்த பௌதீக லோகம் ஒரு சிறைச்சாலை. இது வந்து துக்காலயம் அசாஸ்வதம். உங்களுக்கு இது வந்து துக்கம் நிறைந்த உலகம். பௌதீக லோகம் வந்து துக்கம் நிறைந்த உலகம். துக்கம் வந்து அதிகமா இருக்கிற லோகத்துல வந்து நம்ம இருக்கோம். இங்க வந்து துக்கம் வந்து அதிகமா கொடுப்பாங்க, சந்தோஷத்தை வந்து கிள்ளி தான் கொடுப்பாங்களாம். துன்பம் நிறைந்த உலகம் இது. நெருப்புல நம்ம நின்றுட்டு இருக்கோம். நெருப்புல நின்றுட்டு சுடுதே சுடுதே, நான் ஏன் சுடாம இருக்கும்? நம்ம நெருப்புல நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம எங்க நிக்கணுமோ அங்க போய் நின்னாதான் நம்மளுக்கு சுடாது. அந்த மாதிரி இந்த பௌதீக உலகம் வந்து ஒரு சிறைச்சாலை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மனித சரீரம் கிடைக்குது. நம்ம வந்து பகவான் வந்து பக்தி பண்றதுக்குண்டான ஒரு சிலருக்கு வந்து பக்தி பாதையில் தேடி போவாங்க, ஒரு சிலர் பௌதீக தேடி போவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பௌதீக உடம்பை எடுத்து, அதாவது இந்த உடம்பை எடுத்திருக்கிறோம். நம்ம வந்து பக்தி பாதையில் போறவங்க பகவானை தேடி போறாங்க. பக்தி பாதையில போகாதவங்க என்ன பண்ணுவாங்க? பகவான் வந்து 14 புவனங்களை படைக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா இது பூலோகம், மத்திய லோகம். என்னது கீழே 7 லோகம் இருக்கு, மேல இதுக்கு மேல ஒரு 6 லோகம் இருக்கு. இதோட சேர்த்து மொத்தம் 7 லோகம், மொத்தம் 14 லோகம் இருக்கு. அப்ப இது பூலோகம், இதுக்கு மேல புவர்லோகம், அதுக்கு மேல ஸ்வர்லோகம், மகர்லோகம், தபோலோகம், ஜனலோகம், சத்தியலோகம். கீழே பாத்தீங்கன்னா இது பூலோகம், அதல, விதல, தலாதல, மகாதல, ரசாதல, பாதாள. ஆமா, மொத்தம் 14 லோகம் இருக்கு. இப்போ இந்த 14 லோகத்துல பாத்தீங்கன்னா, அதாவது வந்து பக்தி பாதையில போறவங்க பகவானோட தூதர்களால, அதாவது பகவானோட சேவகர்கள் வந்து பக்தர்களை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து அதாவது வந்து சூசைட் பண்ணி இறக்குறவங்க, ஆக்சிடென்ட் ஆகிறவங்க, அகால மரணம் அடைகிறவங்க, இவங்க எல்லாம் வந்து பக்தர்களா இருந்தாலுமே பக்தி பண்றதுனால பலனா அவர் வந்து பகவான் வந்து கூட்டிட்டு போயிடுவார். பக்தன் வந்து எப்ப வேணாலும் இறக்கலாம். அவன் வந்து அதை வந்து பக்தன் வந்து உங்களுக்கு வந்து உத்தராயண காலத்தையும் இறக்கலாம், தட்சிணாயன காலத்திலயும் இறக்கலாம், இரவுலையும் இறக்கலாம், பகல்லையும் இறக்கலாம். அது வந்து எந்த 9 விதமான வாயில்கள் இருக்கு நம்ம உடம்புல. இதுல எந்த பாதையில வேணா உயிர் போகலாம். அது வந்து பக்தனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பக்தனுக்கு வந்து ஆனா அந்த மாதிரி நடக்காது. அந்த மாதிரி நடந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆச்சாரியர்கள் இந்த இடத்துல. ஆனா அதுவே அபக்தனுக்கு உத்தராயண காலம், தட்சிணாயன காலம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் வடக்கு திசை நோக்கி போறது உத்தராயண காலம், சூரியன் தெற்கு திசை போறது தட்சிணாயன காலம். இதுல ஒரு 6 மாசம், இதுல ஒரு 6 மாசம். உத்தராயண காலத்துல யாரெல்லாம் பகல் பொழுதுல உயிர் போகுதோ அவங்க வந்து தேவர்களோட லோகத்துக்கு மட்டும்தான் போக முடியும், அதாவது சொர்க்கலோகத்துக்கு மட்டும்தான் போக முடியும். இதுவே தட்சிணாயன காலத்துல யாருக்கு இரவு பொழுதையோ பகல் பொழுதையோ உயிர் போகுதோ அவங்க வந்து கீழான லோகத்துக்கு போறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல. அப்போ இந்த மாதிரியான நம்மளோட 1 வருஷ காலம் வந்து தேவர்களுக்கு ஒரு நாள். உத்தராயண காலம் வந்து அவங்களுக்கு பகல் பொழுது, தட்சிணாயன காலம் வந்து அவங்களுக்கு இரவு பொழுது. அதனாலதான் உங்களுக்கு மார்கழி மாதத்துல அதிகாலையில வந்து உங்களுக்கு வந்து கோவில்ல வந்து பூஜை நடக்கிறது. இது எல்லாமே அவங்க எந்திரிக்கிற, அதாவது அவங்களோட பகல் பொழுதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இங்க சேவையை ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து அந்த காலத்துல இருந்து உங்களுக்கு உத்தராயண காலம் ஆரம்பம் உங்களுக்கு. அதாவது தேவர்களுக்கு ஒரு நாள், நம்மளுக்கு இங்க 1 வருஷம். தேவர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, முனிவர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, ரிஷிமார்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, யோகிகளுக்கு ஒரு கணக்கு இருக்கு, ஒரு வாழ்நாள் இருக்கு, பிரம்மதேவருக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுள் இருக்கு, ஆயுட்காலம் இருக்கு. அது ஒவ்வொரு லோகத்திலையும் ஒவ்வொரு விதமா மாறும் உங்களுக்கு. அதே மாதிரிதான் கீழ் லோகத்திலயும் இருக்கு, சரிங்களா? இதுதான் வந்து உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்றது. ஆக இந்த மாதிரியான எந்த காலத்துல பக்தன் உயிர் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 9 விதமான வாயில்கள் இருக்கு. அப்போ இந்த கீழே இருக்கிற வாயில்கள்ல உயிர் பிரிஞ்சது அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்க வந்து நரகலோகம் தான். இதுக்கு மேல இருக்கிற இதுல பிரிஞ்சதுன்னா ஒரு ஸ்வர்கலோகத்துக்கோ இல்ல ஒரு பித்ருலோகத்துக்கோ போகலாம், ஒரு உயர்ந்த லோகத்துக்கு போகலாம். இப்போ அபக்தர்கள் வந்து பக்தி பண்ணாதவங்க வந்து பாத்தீங்கன்னா 14 புவனங்கள் இருக்கு. அந்த புவனத்துல வந்து அவங்க அதிகப்படியா வந்து புண்ணிய காரியங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு வந்து ஸ்வர்கலோகத்துக்கோ இல்ல மகர்லோகத்துக்கோ இல்ல பித்ருலோகத்துக்கோ இல்ல
சத்தியலோகத்து வரைக்கும் போனாலுமே அவங்க புண்ணிய காலம் வரைக்கும் தான் அங்க இருக்க முடியும். புண்ணிய காலம் வரைக்கும் தான் அவங்க அங்க அனுபவிக்க முடியும். புண்ணிய மலர் மாலை கொடுப்பாங்க. அந்த மலர் மாலை எப்ப காயுதோ அடுத்த நிமிஷம் வந்து அடுத்த ஒரு கருவறையில் அடைச்சிருவாங்க. அடுத்த நிமிஷம் நம்மளை கீழே தள்ளி விட்டுருவாங்க. அது வரைக்கும் மட்டும்தான் நீங்க அந்த லோகத்துல இருக்க முடியும். புண்ணிய காலம் எப்போ முடியுதோ அடுத்த நிமிஷம் நம்ம அடுத்த இன்னொரு கருவறையில் இருப்போம். அப்ப சத்தியலோகம் அதாவது பிரம்மலோகத்து வரைக்கும் போனாலுமே நம்ம திரும்ப பிறப்பு இறப்பு புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் இந்த மாதிரி பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருப்போம் அப்படிங்கறத இங்க குறிப்பிடுறாங்க. அதுதான் திரும்பி வராத இடத்துக்கு நம்ம போயிடணும். திரும்பி எங்க வராம இருப்போம் அப்படின்னா பகவான லோகத்துக்கு மட்டும்தான் திரும்பி வராம இருப்போம். மற்ற எந்த லோகத்துக்கு போனாலும் திரும்பி வருவோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சாஸ்திரத்துல இருந்து எடுக்கிறது மட்டும்தான் அப்படியே நம்ம சொல்ற மாதிரி. சொந்த கருத்தை யாருமே இங்க சொல்றது இல்லை. இங்க ஆச்சாரியர்கள் வந்து அவங்களோட சொந்த கருத்தை வைக்கிறதே இல்லை. அதனாலதான் வந்து இது குருசீட பரம்பரை அப்படிங்கிறது. சொந்த கருத்தை வைக்க மாட்டாங்க. பகவான் பாகவத்துல பகவத்கீதையில சனாதன தர்மத்துல என்ன குறிப்பிட்டிருக்கோ அதை வந்து அப்படியே சொல்லுவாங்க. அவங்களோட சொந்த கருத்துக்களை இதுல போடவே மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி அபக்தர்கள் அதாவது பக்தி பாதையை பின்பற்றாதவங்க வந்து புண்ணிய லோகத்துக்கு போலாம், ஆனா அது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறாங்க. நிரந்தரம் இல்லாத லோகத்துக்காக எதுக்கு இவ்வளவு காலம்? இப்போ ஒரு சில ஆக்டர்ஸ் பார்க்கலாம், ஒரு செலிபிரிட்டிஸ் பார்க்கலாம், அவங்க கோடிக்கணக்கா செலவு பண்ணுவாங்க. ஏழைங்களுக்கு வந்து தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தானம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு தானம் பண்ணலாம், ஒரு அரிசி மூட்டை எடுத்துறாங்க, ஒரு துணி எடுத்துறாங்க, இன்னைக்கு எடுத்து தரலாம், நாளைக்கும் எடுத்துடலாம், இல்ல ஒரு மாசம் எடுத்துடலாம், இல்ல 2 மாசம் எடுத்துடலாம், வாழ்நாள் பூரா எடுத்துடலாம். அடுத்த ஜென்மத்தில் எடுத்துற முடியுமா? அதுதான் இப்ப வந்து புண்ணிய தர்மமும் அது வந்து அப்போதைக்கு நல்லதே தவிர அது வந்து நிரந்தரமான ஒரு விடுதலைக்கு வந்து என்னைக்குமே உதவாது அப்படிங்கிறாங்க. இந்த உடம்புக்கு தான் அது உதவுமே தவிர ஆத்மாக்கு எந்த விதத்திலயும் அது உதவ போறதே கிடையாது. அப்ப அது வந்து உங்களுக்கு அது அந்த புண்ணிய காரியம் வந்து எப்படி அவங்களுக்கு எப்படி செயல்படும் அப்படின்னா அதுதான் ஒரு 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 லோகத்துக்கு போயிட்டு திரும்பி வர அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உதவும். இந்த 14 புவனங்கள்ல புண்ணிய ஸ்வர்கலோகத்து மகரலோகம் இந்த மாதிரி ஏதோ ஒரு லோகத்துக்கு போயிட்டு அங்கே புண்ணிய காரியம் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு வந்துடலாம். அதற்காக முக்தி எல்லாம் கிடைக்காது அவங்களுக்கு. பக்தி அதை வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆச்சாரியர்கள், யாரு செல்வந்தன் அப்படின்னா, யார் இந்த இடத்துல பரம ஏழை அப்படின்னா, ஒரு கோடிக்கணக்கா வச்சிருந்த அம்பானி வந்து ஒரு பக்தியில இல்லை அப்படின்னா அவன் பரம ஏழை தான். கோடிக்கணக்கில் அவங்க வச்சிருந்தாலும் அவங்க பரம ஏழை தான். பக்தி பாதையில இருந்து அவங்ககிட்ட 1 ரூபாய் கூட இல்லைன்னா அவன் வந்து கோடீஸ்வரன் இந்த இடத்துல. ஏன்னா பகவானோட நேரடி பார்வையில் இருக்கிறாங்க அவங்க. பக்தியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இடத்துல வந்து செல்வந்தன். பக்தி பாதையில இல்ல அவங்க கோடீஸ்வரனா இருந்தாலும் பௌதீகத்துல அவங்க செல்வந்தனா இருந்தாலும் அவங்க வந்து பரம ஏழை தான் இந்த இடத்துல. அப்ப நம்மளுக்கு பக்தி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். பக்தி தான் நம்மளுக்கு எப்பவுமே காப்பாற்றும். நம்ம இந்த இந்த இருக்கிறப்பவும் சரி, வாழ்றப்பவும் சரி, வாழ்ந்ததுக்கு அப்புறமும் சரி, நம்மளுக்கு பக்தி தான் நம்மளுக்கு வந்து என்னைக்குமே நம்மளுக்கு காப்பாற்றும் அப்படிங்கிறது வந்து ஆச்சாரியர்கள் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல அதான் எந்த இடத்துல நம்ம திரும்பி வரமாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ந தத் பாசயதே சூர்யோ ஷாஷாங்கோ ந பாவக யத் தத்வா ந நிவர்த்தந்தே தத் தாம பரமாம் மம. அதாவது அதாவது பகவான் சொல்றாரு, என்னுடைய உலகத்துல சூரியனாலேயோ சந்திரனாலேயோ மின்சாரத்தினாலேயோ வெளிச்சம் கொடுக்க தேவையில்லை. பகவானோட உடம்புல இருந்தே ஒரு வெளிச்சம் இருக்குது, அந்த வெளிச்சமே போதும். என்னுடைய உண்மையான தாமத்துக்கு யார் வராங்களோ திரும்பி இந்த பௌதிக உலகத்துக்கு வர தேவையில்லை. பௌதிக உலகத்துக்கு யாரும் வர்றதில்லை அப்படிங்கிறாங்க. உண்மையான தாமம் வந்து கோலோக விருந்தாமனை. என்னுடைய தாமத்துக்கு வெளிச்சம் தேவையில்லை, எந்த ஒரு ஒரு விளக்கோ எதுவுமே தேவையில்லை. அவரோட உடம்புல இருந்தே அந்த வெளிச்சம் கிடைக்குது. அப்ப அங்க போனவங்களும் திரும்பி வர்றதில்லை, பிறப்பிறப்பு சக்கரத்துல சுத்துறதில்லை, சூழ்ச்சியில விழறதில்லை அப்படிங்கிறாங்க. பகவான் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து வைகுண்ட லோகத்துக்கு நம்ம இப்ப போறோம். வைகுண்டம் அப்படிங்கிறது வந்து கவலை இல்லை, கவலை இல்லாத உலகம் தான் வைகுண்டம். வைகுண்டம்னாவே கவலை இல்லாத இடம். அங்க வந்து பயம் இருக்காது, உங்களுக்கு மரணம் இருக்காது, அங்க
கவலையும் பயமும் இல்லைனாவே அந்த உலகம் எப்பேற்பட்ட உலகமா இருக்கணும், உயர்ந்த உலகமா இருக்கணும். நம்ம எதுக்கு இருந்தாலும் இங்க கவலைப்பட்டுட்டே இருப்போம். பௌதிக லோகத்துல கவலை பயம் இருக்கு, நிரந்தரமா இருக்கு. குழந்தையிலேருந்து அவங்க வயசாகிற வரைக்கும் ஏதோ ஒரு விதமான பயத்திலையும் கவலையிலையும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது பௌதிக லோகத்திலேயே படைக்கப்பட்டதே அதுதான். கவலையும் பயத்தோடு இருக்கணுங்கிறது தான் இங்கே. ஏன்னா துக்காலயம் அசாஸ்வதம் இல்லைங்களா, அதனால வந்து இங்கே வந்து துக்கத்தோடையே தான் இருக்கணும், வாழணும், இறக்குற வரைக்கும் அப்படி தான். ஆனால் அதுவே வைகுண்டத்தில் வந்து கவலை இல்லாத லோகம், பயம் இல்லாத லோகம். அங்கே போயிட்டு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், கவலை இருக்காது, பயம் இருக்காது, நம்மளுக்கு வயசாகாது, 16 வயசுல இருப்போம். சந்தோஷமான உலகத்தை விட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நம்மெல்லாம் அங்கே இருந்தவங்க தான், அனுபவிக்கணுங்கிற ஆசையில வந்து நம்மளுக்கு பகவான் வந்து இந்த மாதிரி பௌதிக லோகத்தை படைச்சு விட்டுருக்காரு. சரி, அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அனுபவிச்சுட்டு வாங்க. ஏன்னா அது கஷ்டம்னு உங்களுக்கு தெரியட்டும், பட்டாதான் புத்தி வரும். அந்த மாதிரி தான். இப்போ ஒரு 3 குழந்தைங்க ஒரு வீட்டில் இருக்குதுன்னா, ஒரு குழந்தை சொன்னா கேட்டுக்குது, ஒரு குழந்தை வந்து அப்பப்போ கேட்குது, அப்பப்போ கேட்கறது, ஒரு குழந்தை சும்மா கேட்கறதே கிடையாது. அப்போ நம்ம யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? ஃபர்ஸ்ட் கேட்குற குழந்தைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி தான் பகவான் வந்து பக்தர்களுக்கு மட்டும் தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. அபக்தர்களுக்கு என்ன பண்ணுவாரு? நீ அனுபவிச்சுட்டு வாப்பா, ஏன்னா உனக்கு அனுபவிச்சாதான் உனக்கு தெரியும் என்னன்ட்டு, புத்தி வரும். அந்த மாதிரி வந்து நம்மள பௌதிக லோகத்தை படைச்சு இங்கே அனுப்பிச்சு விட்டாரு. அப்போ நான் எந்த தப்பும் பண்ணலையே, நீ பாவம் பண்ணன்னு சொல்றீங்க, நம்ம தப்பு பண்ணன்னு சொல்றீங்க, நம்மளுக்கு எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு கேட்கலாம். நான் என்னங்க, நான் பிறந்ததுலேருந்து நான் வந்து ஒரு அப்புறானீங்க, நான் எந்த தப்புமே பண்ணலைங்க, நீங்கள் என்னமோ தப்பு பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் வந்து நம்ம எத்தனையோ பிறவிகள் வந்து நம்ம பகவானை பிரிஞ்சு இருக்கிறதே பெரிய தப்பு, பகவானை மறந்து வாழ்றது அதை விட இன்னொரு தப்பு. அவர்கிட்ட புறமுதுகு காட்டினதே, நம்ம சேவை பண்ண மாட்டேன்னு புறமுதுகு காட்டினது அதை விட மிகப்பெரிய தப்பு. இந்த தப்பையெல்லாம் பண்ணிட்டு நம்ம எந்த தப்புமே வாழ்றோம் பார்த்தீங்களா, அது அதை விட பெரிய தப்பு. இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம என்ன தப்பு பண்ணதுனால இங்கே கஷ்டப்படுறோம். நம்ம வர்றப்ப வந்து நம்ம எதுவுமே கொண்டு வரல. ஆக்சுவலா இடையில சிக்கிக்கிட்டதான் இதெல்லாமே. சொல்றாங்களே, நான் வர்றப்ப என்னத்தை கொண்டு வர, போறப்ப என்னத்தை கொண்டு போக போறோம். அதான் கங்கா நதியில குளிச்சா உங்களுக்கு வந்து பாவம் போகும், ஆனா யமுனா நதியில குளிச்சா பாவமும் போகும், புண்ணியமும் போகும். நீங்க புண்ணியம் இருந்தாலும் திரும்பி பிறக்கணும். பாவம் புண்ணியம் ரெண்டுமே போச்சுன்னா மட்டும்தான் நீங்க திரும்பி இங்க பிறக்காம இருக்க முடியும். ஏன்னா அதை நம்ம வர்றப்ப எதுவும் கொண்டு வரதில்ல, போறப்ப எதுவுமே கொண்டு போகாம இருக்கணும். ஆமா, அப்படி இருந்தா மட்டும்தான் திரும்பி பிறக்காம இருப்போம். புண்ணியமும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு பாவமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம பகவானோட லோகத்துக்கு போவோம். ஆசைகள், இது கற்பனைகள், அதெல்லாம் நிறைய சிலர் ஆசைகள் வந்து இருக்கக்கூடாதுங்க. இருக்குதே, சொல்றேன். ஆசைகள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆசைப்பட்டதுனாலதான் நம்ம பிரச்சனையிலேயே மாட்டிருக்கோம் இன்னைக்கு. ஆசைதானே நம்மளுக்கு. ஒரு சிலர் ரொம்ப அட்வான்டேஜ், ரொம்ப அப்படி பெருசா இதை சொல்றேன். அது எப்படி தெரியுங்களா, இப்போ ஆசை வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். ஆசை இருக்கிறனாலதான் நம்ம இந்த லோகத்துக்கே வந்திருக்கோம். அதனாலதான் பௌதிக லோகத்தை வந்து நம்மளுக்கு பகவான் படைச்சு விட்டுருக்காரு. நீங்க வந்து இங்க இருந்து அனுபவிச்சுட்டு உங்களை ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஆசை எப்படி போகும்னு நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, ஆசை எப்படி போகும்னா நம்ம பக்தி பண்ணுறது மூலமாக தான் படிப்படியாக குறையும், உங்களுக்கு உடனே போகாது. இப்போது உங்களுக்கு சிவ சித்தர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து எடுத்தோடனே சொல்லிடுவாங்க ஆசைப்படாதீங்க. அது எப்படி எடுத்தோடனே எப்படி ஆசைப்படாமல் இருக்க முடியும்? ஆசையோட மூலதனம் தான் நம்மளை இங்கே வந்து தள்ளி விட்டு இருக்கிறதே. திடீர்னு எடுத்தோடனே ஒருத்தங்க ஆசை இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆசை எப்போ இல்லாமல் இருப்போம் அப்படின்னா நம்ம பக்தி பாதையில் முன்னேற 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 இந்த ஆசை படிப்படியாக நம்மளை குறைக்கும். அதை எப்படி குறைக்கும்? அப்போ ஆசை இல்லாமல் நான் வந்து துறவி ஆயிடுவேனா, நான் சாமியார் ஆயிடுவேனா, நான் வீட்டை விட்டு போயிடுவேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆசை உங்ககிட்ட இருந்து போயிடும். இந்த பௌதிக பற்று படிப்படியாக குறைஞ்சிரும் பக்தி பண்ண. ஆக நீங்கள் ஒரு கணவன் மனைவிக்கு சேவை பண்ணுறப்ப, ஒரு கணவனை வந்து கணவன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, கணவன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை மாறி, அதாவது வந்து கணவன் இல்லைனாலும் அந்த கர்மாப்படி நம்ம வாழ்ந்து தான் ஆவோங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம புரிதலுக்கு வருவோம். அடுத்தது என்னென்னா, கணவன் மேலே ரொம்ப அதிக பாசத்தோடு இருப்போம், குழந்தைகள் மேலேயும் அதிக பாசத்தோடு இருப்போம், பெற்றோர்கள் மேலேயும் அதிக பாசத்தோடு இருப்போம். இந்த பாசம் நிரந்தரம் இல்லைங்கிறது அப்போ புரிய வரும் நம்மளுக்கு. அதாவது வந்து அந்த ஆசை தான் குறையும், ஆனால் நம்ம சேவைகளை வந்து செஞ்சுட்ருப்போம் அந்த இடத்துல. புரிஞ்சுதுங்களா? அந்த ஆசை வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ எப்படி தெரியுங்களா, நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தன் வந்து உறவினர் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்?
நம்மளுக்கு பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம அவங்க வந்து உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உபசரிப்போம். அந்த இடத்துல உபசரிச்சு வாங்க, நல்லா இருக்கிறீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ஆனா மனசுக்குள்ள எப்படி இருக்கு, அவங்களுக்கு பிடிக்கல, எதுக்கு வந்துட்டு எப்ப தாட்டணும் இவங்களே எல்லாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பா நான் அதே போலதான் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி வெறுப்போட நம்ம நினைக்கிறது இல்ல. நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளோட கடமை, இந்த இடத்துல நம்ம கணவனுக்கு நம்ம இந்த சேவைகள் செய்யணும், குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு இந்த கடமையை எடுத்துக்கணும், நம்ம பெற்றோர்களுக்கு இந்த கடமையை நம்ம செய்யணும். ஆனா ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்காம நம்ம செய்வோம், டிட்டாச்மெண்டோட செய்வோம், பற்று இல்லாம செய்வோம். அந்த இடத்துல நம்ம கடமையா செய்வோம், கடமையா செய்வோம். ஆமா, அதை வந்து நம்ம வெளியும் காட்டிக்க மாட்டோம், இஷ்டத்தோட பண்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே செய்வோம். ஆனா உள்ள இஷ்டம் இல்லாம இருக்கும். இதுதான் வந்து ஆசை இல்லாம பகவானே பண்ணுவார். எப்போ அது பக்தி பாதையில முன்னேறதான் அது வரும். அந்த பக்குவம் வந்து அப்பதான் வரும். எடுத்தோடனே கண்டிப்பா வராதுங்க, எடுத்தோடனே கண்டிப்பா வராது. ஆசை கண்டிப்பா இருக்கும். ஆசைதான் நம்மளோட ஆணி வேறே இங்க வந்ததுக்கு காரணம். அது எப்படி உடனே போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வைகுண்ட லோகத்துக்கு போனா மட்டும்தான் ஜென்ம மிருத்தி ஜராவாயு துக்க தோசான தர்ஷனம். அதாவது வந்து இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படிங்கிற ஒரு சுழற்சியில நம்ம மறுபடியும் வராமல் இருப்போம். மறுபடியும் வந்தோம் அப்படின்னா, அதாவது கலியுகத்தோட நம்ம வந்து முழு கலியுகத்துல இல்லைங்களா? நம்ம இங்க முழு கலியுகம் இன்னும் மாறலை, இந்த ஆரம்ப கலியுகத்துல தான் இருக்கும். 4,32,000 வருஷம் கலியுகத்தோட காலம். 5,000 வருஷம் தான் முடிஞ்சிருக்குது. 4,27,000 வருஷம் இன்னும் மீதி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இது வந்து ஆரம்ப கலியுகம் தான், இன்னும் முழு கலியுகம் மாறல. இப்ப வந்து காலையில ஒரு 6 மணி வெயில தான் இருக்கிறோம். 6 மணி வெயில நம்மளால தாங்க முடியல. 1 மணி வெயில நம்மளால எப்படி தாங்க முடியும்? 1 மணி வெயில தாங்கவே முடியாது நம்மளால. அதனால வந்து நம்ம திரும்பி வராதுக்கு உண்டான என்னென்ன சூழ்நிலையோ அதெல்லாம் நம்ம வாழ்றப்பயே நம்ம டெய்லியும் நம்ம பகவானை நோக்கி ஒவ்வொரு அடியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம டெய்லி என்ன சொல்லணும்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நீங்கள் இதை சொல்ல 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 தான் நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற அழுக்கு சுத்தமாகும். நம்ம ஜென்மமாக, அதாவது காலங்காலமாக சேர்த்து வச்சிருக்கிற ஜட அழுக்கு மறையும். நம்ம இதை சொல்றதுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் வந்து நமக்கு, அதாவது பகவானோட இதை சொல்றதுனால நாம் மகாரி பகுதாம் நிஜ சர்வ சக்தி தத்ரா அர்பிதா நியமித ஸ்மரணேன கால ஏதாத்ருஷி தவ கிருபா பகவன் மமாபி துர்த்தைவம் நித்ரிஷம் நிகாஜனி நானுராக. அதாவது பகவானோட நாமத்திலேயே அத்தனை, அதாவது அவ்வளவு சக்திகளையும் உள்ளடக்கி இருக்காராம். பகவானோட நாமமே இந்த கலியுகத்துக்கு போதுமா. நம்ம இங்க விடுதலை ஆகிறதுக்கு பகவானோட நாமத்தை சொன்னோம்னாவே நம்ம இங்கிருந்து விடுதலை ஆயிடுவோம். ஈஸியான ஒரு வழி முக்திக்கு. அதுவும் இல்லாம பகவானோட நாமத்தை சொல்றதுனால எந்த விதமான கட்டாயமான ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு தேவையில்லையா. எந்த சூழ்நிலையும் சொல்லலாமா. நம்ம சுத்தமா இருந்தாலும் அசுத்தமா இருந்தாலும் அந்த இடத்துல சொல்லலாம் பகவானோட நாமத்தை வந்து நீங்க எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம். பாத்ரூம்ல இருந்தா சொல்லலாம், குளிக்கிறப்ப சொல்லலாம், குளிக்காம இருக்கிறப்ப சொல்லலாம், பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி சொல்லலாம், பல்லு விளக்குனதுக்கு அப்புறம் சொல்லலாம், தூங்குறப்போ சொல்லலாம். ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது பகவானோட நாமத்துக்கு. ஏன்னா ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, உயிர் எந்த நேரத்துல வேணாலும் பிரியும். நீங்க பாத்ரூம்ல இருக்கிறப்பவும் பிரியும், குளிக்காம இருக்கிறப்பவும் பிரியும், பல்லு விளக்காம இருக்கிறப்பவும் பிரியும். அதனால வந்துதான் பகவான் கருணையோட இதை கொடுக்குறாரு நம்மளுக்கு. எந்த நேரத்துல வேணாலும் ஜீவாத்மா வந்து நான் உடம்பை விட முடியும். அதனால வந்து நீங்க எந்த இடத்துல வேணாலும் சொல்றதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி வந்து நாம் அந்த இதை வந்து கொடுக்குறாரு நம்மளுக்கு. நாமத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்க எந்த இடத்துல வேணாலும் நீங்க நாமத்தை வந்து உச்சரிக்கலாம். அதுதான் சொல்றாரு பகவான். நாமத்து மூலமா நீங்க வந்து என்னோட நாம ரூபமா நான் அந்த கலியுகத்துல இருக்கேன் அப்படிங்கிறாரு. நாமத்துல இந்த கலியுகத்தோட நாம ரூபமா தான் பகவான் இருக்கிறாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் வந்து பௌதீகத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்களாம். அதாவது பக்தர் இல்லாதவங்க இந்த எப்படியாவது நம்ம இந்த உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிடலாம். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் ஏதாவது மூலமா நம்ம இதை சரி பண்ணிடலாம், எப்படியாவது தக்க வச்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க அப்படின்னு பிரபுபாதர் வந்து குறிப்பிடுறாரு இந்த இடத்துல.
அப்போ நம்ம வந்து இங்கே வாழ்கிறோம், இந்த பௌதிக உடம்பு எடுத்திருக்கிறோம், இங்கே வந்திருக்கோம், மனித உடம்பு எடுத்தது மூலமாக நம்ம 5 விதமானவங்களுக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கடன் பட்டிருக்கோமாம்மா. நமக்கு இங்கே வந்து பிறக்கிறப்பே நம்ம கடனோட தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க நான் கடனோட எந்த கடனோட பிறக்கலைங்க, எனக்கு எந்த கடனுமே இல்லைங்க, நான் பிறக்கிறப்ப என்னங்க கடனோட பிறக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க? நம்ம வந்து பிறக்கிறப்பே கடனோட தான் பிறக்கிறோம். இங்கே யார் யாருக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம்னா தேவர்கள், ரிஷிமார்கள், பித்ருக்கள், பூதர்கள், பூதங்கள்லாம் உயிரினங்கள், மற்ற உயிரினங்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளோட மனிதர்கள். இந்த மாதிரி 5 விதமானவங்களுக்கு வந்து நம்ம வந்து கடன் பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எப்படி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ தேவர்கள் வந்து இப்போது சந்திரன் இருக்காங்க, சூரியன் இருக்காங்க, இவங்கெல்லாம் தேவர்கள். இன்னும் நிறைய 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் கொடுக்குறாங்க. நிலவோட வெளிச்சத்தில் மூலமாக காய்கறிகளுக்கு சுவை வருது. சூரியனோட வெளிச்சத்து மூலமாக அந்த செடி வளர்றதுக்கு உதவுது. நம்மளுக்கு உணவு, தானியம், நிலம், நீர் எல்லாமே வந்து ஒரு விதமான தேவர்கள் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. சாதாரணமாக கிடைக்கிறது இல்லைங்களா? அப்போ தேவர்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம் மாமா. அடுத்து பித்ருக்கள், முன்னோர்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். இப்போ முன்னோர்களோட சொத்தை மட்டும் நம்ம அனுபவிச்சா பத்தாது இல்லை, முன்னோர்களோட சொத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். தாத்தா பாட்டியோட சொத்தை மட்டும் போதும்னு எடுத்துட்டா பத்தாது. அவங்களுக்கு வந்து பித்ரு கடன் செய்யணும். இப்போ அதனால தான் வந்து ஒரு வீட்டில் வந்து எனக்கு வந்து பையன் வேணும்னு அப்போ கேட்டது. அப்போ புத்திரன் நரகம், நரகம், நரகத்திலேருந்து விடுவிப்பவன் தான் புத்திரன். அப்போ அதனால தான் பையன் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பையன் கேட்கறதுக்குண்டான ரீசனே மாறி போச்சு. அதனால தான் வந்து ஏன்னா யாகத்துலேயும் வேள்விகள்லையும் வந்து ஒரு ஆண்மகன் வந்து, அதாவது ஒரு பையன் வந்து பங்கு பெறலாம். ஆனால் பெண் வந்து அந்த இடத்துல வந்து பங்கேற்க முடியாது, ஒரு யாகம் நடத்த முடியாது, வேள்வித்தி வளர்க்க முடியாது. ஆனால் அதுவே வந்து ஒரு ஆண்மகன் வந்து செய்யலாம். அந்த இடத்துல புத்திரன் வந்து அந்த இடத்துல செய்யலாம். அப்போ வந்து அதுக்கு தான் வந்து புத்திரன் நரகத்திலேருந்து விடுவிப்பவன் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ வந்து பித்ருக்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ரார்த்தம் பண்ணணும். ஸ்ரார்த்தம் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு உண்டான கடன்லேருந்து நம்ம விடுதலை ஆகும். ஏன்னா கடன்பட்டார், நம்ம வந்து கடன்பட்டோர் தான். அப்படின்னா அவங்களுக்கு உடனே வந்து நம்ம செய்யணும், ஸ்ரார்த்தம் பண்ணணும். எள்ளும் தண்ணியும் வந்து அந்த ஆத்மாவுக்கு போய் சேரணும் அப்படின்னா ஸ்ரார்த்தம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ரிஷிமார்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறது, எப்படி வாழ்ந்தால் நம்ம பகவான் கிட்ட போவோம், எப்படி வாழ்ந்தால் நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லித்தரதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிமார்கள் தான். அவங்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். அடுத்து வந்து மனிதர்கள் அதை வந்து நம்மளோட உறவினர்கள். இப்போ தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், அவங்களுக்கு உண்டான கடமைகளை நம்ம செய்யணும். அவங்களுக்கு உண்டான கடமைகளை செய்யாத இருக்கிறப்ப அவங்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். அப்புறம் இன்னொன்று உயிரினங்கள், மற்ற உயிரினங்களுக்கு மேலேயே நம்ம மதிப்பு இருக்கணும். நம்ம மற்ற உயிரினங்கள் அழிக்கிறதுக்கு உண்டான எந்த விதமான இதுவும் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. இப்போ நம்மளோட குழந்தை யாராச்சும் அடிக்கிறதுக்கு நம்ம விட்டுருவோமா? அதே மாதிரி தான் மற்றோட குழந்தைகளையும் அடிக்கிறதுக்கு உண்டான அழிக்கிறதுக்கும் அவங்க உயிர்களை கொல்றதுக்கும் நம்மளுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. அப்போ அவங்களுக்கும் நம்ம கடன் பட்டிருக்கோம். இந்த மாதிரி 5 விதமான அவங்க உயிரினங்களுக்கு வந்து நம்ம கடன் பட்டிருக்கிறோம். இந்த வந்து கடனை வந்து இது மூலமாக வந்து சரிப்படுத்திக்கலாம், கடன்லேருந்து விடுதலை ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்க, இதில் ஒரு நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகவானை நோக்கி நம்ம பக்தி பண்ணாதே இந்த 5 விதமான கடமைகளும் நம்ம செய்ய தேவையே கிடையாது. அதாவது ஒரு வீட்டில் விஷ்ணு பூஜை மண்டபம் அமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி 16 மாலை ஜபம் பண்ணி 4 விதமான தர்மங்களை கடைபிடிச்சு குருமார்களுக்கு சேவை பண்ணி நம்ம பக்தியை பரப்பி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கடன் பட்டிருக்க தேவையில்லை, கடன் அடைந்தவர்கள் கிடையாது நம்ம அப்படிங்கிறாங்க. இந்த 5 விதமானவங்களுக்கு வந்து நம்ம அதுக்குண்டான கடமைகளை வந்து நம்ம செய்ய தேவையில்லை அப்படிங்கிற. நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பக்தியில் இருந்தாலுமே நம்மளுக்கு நம்ம பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். ஆனால் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறாங்க. பக்தியில் இருக்கிறவங்க வந்து ஸ்ரார்த்தமே பண்ண தேவையில்லைங்கிறாங்க. நீங்கள் 16 மாலை ஜபம் பண்ணுறீங்களா, 4 விதமான ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து பித்ருக்கடன் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஒரு பக்தன் வந்து சுற்றி இருக்கிறவங்களையும் விடுவிக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறவங்களையும் விடுவிக்கிறாங்க, அதாவது மூதாதையர்களையும் விடுவிக்கிறாங்க, வர்ற போகிற சந்ததியரை விடுவிக்கிறாங்க. மேலே இருக்கு அதான் அப்படி வரப்போகிற சந்ததியரும் விடுவிக்கிறாங்களாம். அதனால தான் ஒரு பக்தனுக்கு வந்து அவ்வளோ மதிப்பு. பக்தி பாதையில் போகிறது, அதாவது பக்தி யோகம் தான் மிகச்சிறந்தது.
பக்தி யோகம் தான் மிகச்சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம வந்து பகவானை நோக்கி நம்ம பக்தி பாதையில போனோம்னாவே எந்த விதமான கடமைகளையும் நம்ம கடன்பட்டவர் கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யத்ரேயோகேஸ்வரோ கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தர தத்ர ஷீர் விஜயோ பூதிர் துவா நீதிர் மதிர்மம். அதாவது யோகேஸ்வரனான ஸ்ரீ கிருஷ்ணரும் வில்லாளியான அர்ஜுனரும் எந்த இடத்துலலாம் இருக்கிறாங்களோ அங்க நிரந்தரமான வெற்றியும் அசாதாரணமான வலிமையும், அதாவது நிரந்தரமான செல்வம், அதாவது திருமகள் அந்த இடத்துல வந்துடுவாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் எந்த இடத்துலலாம் இருக்கிறாரோ அங்கே வெற்றி நிச்சயம், அதாவது வெற்றி திருமகள் அங்கே வந்துடுவாங்க. அதிர்ஷ்ட லக்ஷ்மின்னு சொல்கிறாங்களா, வெற்றி திருமகள், அவங்க வந்து அந்த இடத்துல வந்துடுவாங்க. அப்போ இங்கே வெற்றியும் அசாதாரணமான சக்தியும் ஒழுக்கமும் நீதியும் அந்த இடத்துல வந்து நிலைத்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ பகவானை நோக்கி நம்ம வந்து பக்தி பண்ணாவே நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம பௌதீகத்துக்கு தேவையானது கிடைக்கும். நம்ம இங்கிருந்து விடுதலையாகிறதுக்கு உண்டான எல்லாமே நம்மளுக்கு வந்து பக்தி பாதையிலே கிடைச்சிடும். நம்ம வந்து தனியாக நம்ம முக்தி தேவி தனியாக ஒரு பாதை அமைச்சு நம்ம போகக்கூடாது. நம்ம வந்து ஒரு குருமார் மூலமாக நம்ம பக்தியை ஃபாலோ பண்ணி நம்ம பகவானை நோக்கி போகிறதுக்கு உண்டான பாதையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். குருதேவ் கி ஜெய்.